என்னுடைய நிலைமை பார்த்தீர்களா அம்மா? இந்த பாவி கண்முனை என் கணவர் இறந்து விட்டாரே ஆண்டவா. இந்த பாவி நான் இதற்கு மேற்பட்டு என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே அம்மா. அலைக்கடல் துரும்பை போலானதே எந்த ஆனந்த வாழ்வில் பறிபோனதே, ஆனந்த வாழ்வில் பறிபோனதே. அலைக்கடல் ஒரு ஆண்டவன் கோபத்திலும் சரி குழப்பத்திலும் சரி ஏன் கர்வத்திலும் சரி ஒரு ஆடவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு மனைவியாகப்பட்டவன் கணவனுக்கு எப்படிப்பட்டவன் அடங்கி இருக்க வேண்டும். அடங்கி இல்ல. ஒரு அரசாண்மை ஆளுகிற இடத்திலே ஒரு அரசனுக்கு மந்திரி எப்படியோ அது போலத்தான் ஒரு பெண் இருக்க வேண்டும் கணவனுக்கு. அப்படி மனைவியின் வார்த்தையை கேட்டு நடக்கக்கூடிய குடும்பம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், மங்களமா இருக்கும். அப்படி கணவனுடைய வார்த்தை கேட்காத வீடு எப்படி இருக்கும்? குட்டி சௌரா போச்சு. உன்னை இவளுக்காவது புத்தி இருந்திருக்கணும். வாடி வந்தா பாருங்க புள்ள பையன், அவனுக்காவது இருந்திருக்கணும், புத்தி இருந்திருக்கணும். ரெண்டு பேரும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குடித்து ஓடி வந்து பேசலாமா? பேசலாமாடியா? ஒரு கணவன் கொடுக்கின்ற வாக்கு மனைவிக்கு பாதி இல்ல, முக்கா வச்சு பங்கு யாருங்க? மனைவியோடது. ஆமா, கணவனுடைய பிள்ளையும் அவனுடைய ஆடை ஆபரண சொத்து இது மட்டும் ஒரு மனைவிக்கு நிரந்தரம் கிடையாது. அவன் கொடுத்தான் பார் வாக்கு, அது யாருடையது? உன்னுடையது. எப்பொழுது மோடி எடுக்க என்று உரைத்து தவறினாயோ இது உன்னை உழைப்பதே கிடையாது. ஆகையால் ஆடைகளை உருவி இழந்து உன் அங்கங்களை இருக்கக்கூடிய